கழுத்து வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப நேரம் உட்காந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர், நான் ஒரு யோகா ஆசிரியராக இருக்கிறதுனால எங்கிட்ட வந்து சொல்கிறது உண்டு. இதுக்கு என்னங்க பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன் யோகாவில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கும் இது போல் ஒரு கொஷின் உங்கள் மனசில் இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இதற்கான பதிலை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் சிஸ்டமில் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, அதே போல் அதாவது உங்களுடைய போஸ்டர் வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ரைட்டாக இல்லாத, உங்களுடைய கழுத்து பகுதியெல்லாம் ரொம்ப ஒரு தளர்வாக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் குனிஞ்சு இப்படி பார்த்து வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக கழுத்து வலி வரதான் செய்யும். ஸோ அதை அவாய்ட் பண்ண என்னென்ன ஆசனா பண்ணலாம்னா, மார்ஜரி அப்படிங்கிற ஆசனா, கேட் அண்ட் கவ் போஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மார்ஜரி போஸ் வந்து ரெகுலராக நீங்கள் தொடர்ந்து காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் மார்ஜரி பண்ணணும். ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே கூட மார்ஜரி வந்து ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கழுத்து வலிக்கு நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக புஜங்காசனா. புஜங்காசனாங்கிறது கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவோம். இந்த புஜங்காசனா வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வரீங்கன்னா, அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இந்த புஜங்காசனா பண்ணணும். அதே மாதிரி சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே கூட நீங்கள் இந்த புஜங்காசனா ஒரு 5 கவுண்ட் இல்லை 10 கவுண்ட்டுக்கு இந்த புஜங்காசனால நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா? மூச்சை ஹோல்டு பண்ணக்கூடாது. புஜங்காசனா போஸில் நீங்கள் ஸ்டே பண்ணணும். இதுவும் ஒரு சொல்யூஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாலாசனா, சசங்காசனான்னு சொல்லுவோம். இந்த பாலாசனாவும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்போ உங்களுக்கு முதுகு தண்டெல்லாம் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகும், மைண்டு கூட நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகும். இந்த 3 ஆசனாவும் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, கழுத்து வலி போச்சா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நான் யோகா ஆசிரியை கவிதா ஓம்குமார். நன்றி.